மாணவர்களுக்கு இனிய வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஜாகிரஃபி ரிலேட்டடாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ தமிழ்நாட்டோடைய சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆன்மீக சுற்றுலா நகரமான அயோத்தி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறான். The spiritual tourist town of Ayodhya is located on the banks of which riverன்னு கேட்குறாங்க. ஸோ அயோத்தி அப்படின்னாலே முக்கியமான நதி வந்து இந்த சராயு நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அயோத்தி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேஷ் பகுதிகள். ஸோ நம்ம ராமர் கூட என்ன அப்படின்னா இந்த நதிக்கரையில் தான் என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பழைய அந்த புராண கதைகளாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அயோத்தி நகரம், சராயு நதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்தியா ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வில் கம் அப் வித் விச் ரிவர்? இந்தியாவில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எந்த நதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. எந்த நதி அப்படின்னா நர்மதா நதி. ஸோ எந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ். அப்போ இது கிட்டத்தட்ட வந்து இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையத்துடைய டோட்டல் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 1631 ஏக்கர். இது பேர் பார்த்திங்கன்னா ஓம் கரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது பேரே வந்து பார்த்திங்கன்னா ஓம் கரேஸ்வர் சோலார் ப்ராஜெக்ட் தான் இது பேர். ஸோ இந்தியாவில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது நர்மதா நதியில் என்ன செய்துன்னு இருக்கு. அடுத்துமா 2024 முதல் வெப்பமண்டல சூறாவளி அல்வாரா எந்த நாட்டை தாக்கியதுன்னு கேட்குறாங்க. மடாஸ்கர், அதாவது நியர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியை வந்து 2024 அல்வாரா அப்படிங்கிற ஒரு சூறாவளி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தாக்கியிருக்கு. அடுத்து நாலாவது, விச் கம்பெனி மேனுஃபேக்சர்டு த திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அன்மேன்ட் ஏரியா வெஹிக்கிள்னா ட்ரோனை சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ரோனை தான் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை வந்து தயாரித்த நிறுவனம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரோன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்காக இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் நேவிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் நேவிக்காக கொடுத்தது. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணது பார்த்திங்கன்னா அதானி டிஃபென்ஸுங்கிறது தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. பேர் வந்து திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஒன்று. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். Which is the most polluted city in India according to the report published by the Center for Research on Energy Clean Air? ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பப்ளிஷ் பண்ணியிருக்கும், ஒவ்வொரு சென்டரும் என்ன செஞ்சுருக்குன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா த சென்டர் ஃபார் ரிசர்ச் எனர்ஜி கிளீன் ஏருங்கிற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இப்போ சொல்கிறாங்க. இருக்கிறதுல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பர்னி ஹாட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே டெல்லி போடுவோம் அப்படிங்கிறது, பட் அது கிடையாது. இந்த ரிப்போர்ட் சென்டர் ஆஃப் ரிசர்ச் எனர்ஜி கிளீன் ஏரோடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பர்னி ஹாட்டுங்கிற பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மாசடைந்த நகரம் சொல்கிறாங்க. இது எங்கே அப்படின்னா மேகாலயாவில் இருக்குது. மேகாலயாவில் இருக்குது. சரியா? அதுபோக டெல்லியில் இருக்கக்கூடிய நொய்டாங்கிற ஒரு பிளேஸும் பார்த்தீங்கன்னா இந்த நொய்டாங்கிறது டெல்லியில் இருக்குது. இதுவும் ஒரு பொல்யூஷன் சிட்டி தான். ஓகேவா? அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க. விச் வைல்ட் லைஃப் ரிசர்வ் இஸ் இந்தியன் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய முதல் இருண்ட வானம் பூங்காவாக எந்த வனவிலங்கு காப்பகம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா பெஞ்ச் புலிகள் காப்பகம்ங்கிறது தான். ஓகேவா? இது வந்து விண்வெளி, அதாவது இந்த வானிலை சார்ந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கும் இந்த காப்பகம் யூஸ் ஆகுது. அதனால் இதை வந்து இருண்ட வானம் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெஞ்ச் புலிகள் காப்பகம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் வந்து மத்திய பிரதேசத்தோடைய பார்டரில் இருக்குது. இதோடைய எல்லையில் இருக்கக்கூடியது அந்த பெஞ்ச் புலிகள் காப்பகம். அடுத்து பாருங்கள் ஏழாவது, வேர் இஸ் த இந்தியன், ஃப்ரான்ஸ் அண்ட் யுஏஇ இது மூணு சேர்ந்து வந்து என்னென்னா ஒரு ஜாயின் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ்மா. இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸு. ஓகேவா? இந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் நைட் அப்படிம்பாங்க. DESERT.
டெசர்ட் நைட். ஓகேவா, இதுதான் இதோடைய அந்த எக்ஸசைஸ் பேர். ஆக்சுவலி அது எங்கே அப்படின்னா அரபிக் சீல பண்ணியிருக்காங்க. அரேபியன் சீல வந்து என்னென்னா இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7க்கு வந்து ஆப்ஷன் பி வரும். அடுத்து வந்து 8 பாருங்க. இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வில் செலிப்ரேட் இட்ஸ் ஃபவுண்டேஷன் டே இன் 2025. இந்திய வானிலை ஆய்வுத்துறை 2025 அதன் எத்தனையாவது நிறுவன நாளை கொண்டாடுகிறது அப்படிங்கிறாங்க. 180வது நிறுவன நாளை கொண்டாடு. அது நிறுவி 180 வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, 1875 உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கரெக்டாக 2025 கணக்கில் வச்சோன்னா 180 வருஷம் ஆகுது. சரியா? அடுத்து சமீபத்தில் வந்து வெடித்த மெராவி எரிமலை எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்குறான். ஸோ மெராவி எரிமலையை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை ரீசெண்டாக வெடிச்சிருக்கு. ஆப்ஷன் பி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 பாருங்கள். பாப் எல் மன்டைப் ஜலசந்தி எதனை இணைக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட். இந்த ஸ்ட்ரைட் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இதை கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த பாப் எல்மண்ட் ஜலசந்தின்னு சொல்லுவோம். அதாவது செங்கடலையும் ஏடன் வளைகுடா வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்து 11 பாருங்கள். சூயஸ் கால்வாய் இதனை இணைக்கிறது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. மெடிட்டரேனியன் சீயும் ரெட் சீயும் இணைக்கக்கூடியதான் சூயஸ் கால்வாய். ஆக்சுவலாக அந்த சூயஸ் கால்வாய் ஓப்பன் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1869 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மத்திய தரைக்கடல் செங்கடலை கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து 12 மேகதாது அணை. இது வந்து ரீசெண்டாக நியூஸில் ஒரு இஷ்யூவாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணை கட்டுறாங்க. எந்த நதி குறுக்கேனா காவிரி நதியோடைய குறுக்கே. அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து காவிரி நதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இவனுக்கு இந்த மாதிரி அணை கட்டினாங்கன்னா தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் அப்படின்ட்டு தமிழ்நாடு வந்து என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் இதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. பட் கர்நாடகா அப்படிலாம் இருக்காது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் இதற்கு பெரிய எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அப்போ கொஷின் கேட்கலாம். மேகதாது டேம்ங்கிறது கர்நாடகாவில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது எந்த ரிவர் குறுக்கேன்னா காவிரி நதி குறுக்கே. அடுத்து 13 பாருங்கள். கிரு நீர்மின் நிலையம் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது? கிரு ஹைட்ராலிக் பிளான்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் வித் ரிவர். எங்கன்னா ஜெனாப் நதி குறுக்கே கட்டுறாங்க. அடுத்து வந்து 14 இந்தியாவுடைய லாங்கஸ்ட் கேபிள் ஷேட் பிரிட்ஜ் இஸ் நேம்ட் அஸ். இந்தியாவில் மிக நீளமான கேபிள் பாலம் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளதுன்னா சுதர்சன் சேதுங்கிற ஒரு இடம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் பாலம் வந்து கேபிள் பிரிட்ஜ் வந்து எதை கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னா ஓஹாரா மெயின்லேண்ட் அப்படிங்கிற ஒன்று. ஓஹா மெயின்லேண்டையும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா துவாரகா ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் பிரிட்ஜ் தான் இந்த சுதர்சன் சேதுன்னு சொல்லுவாங்க. துவாரகா ஆக்சுவலாக சுதர்சன் சேதுங்கிறது எங்கே அப்படின்னா குஜராத்தில் இருக்கிறது. குஜராத்தில் இருக்கக்கூடியது தான் ஓஹா மெயின்லேண்ட். அதிலேருந்து குஜராத்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஐலாண்டு தான் பார்த்திங்கன்னா துவாரகான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வாழ்ந்த ஒரு இடம். கிருஷ்ணர் அவங்க நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடைசியில் கிருஷ்ணர் வாங்கின சாபத்தால் மொத்தமாகவே அந்த துவாரகா வந்து கடலுக்குள்ளே வலிஞ்சிரும்பாங்க. மோடி கூட இடையில கொண்டு போய் இந்த தண்ணிக்குள்ளே போய் பார்த்துருப்பாரு இதை. ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அதனால தான் கிருஷ்ணருடைய ஆயுதமான சுதர்சன் அப்படிங்கிற பேரில் இந்த கேபிள் பாலத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.32 கிட்டத்தட்ட 2.32 கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய நீளம் இருக்குது. அடுத்து 15 சாஹப்பூர் கண்டி தடுப்பணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நதி அப்படின்னா ராவி நதிக்கரையின் குறுக்கே கட்டுறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து எங்கே அப்படின்னா இந்த கண்டி டேமுன்னு சொல்லுவாங்கள்ல, கண்டி பேரேஜ், சாஹப்பூர் கண்டி பேரேஜ். இது ஆக்சுவலாக எங்கன்னா பஞ்சாபில் கட்டுறாங்க. பஞ்சாபில். அடுத்துமா 16 பாருங்கள். உலகின் முதல் பூஜ்ஜிய உமிழ்வு கொள்கலன் கப்பல் யாரால் உருவாக்கப்பட்டுள்ளது? ஃபஸ்ட்டு ஜீரோ எமிஷன் கண்டெய்னர் ஷிப்பு கேட்குறாங்க. இதை பில்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு தான். கொச்சி கப்பல் கட்டும் தளம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் ஃபியூல் மூலமாக இந்த கப்பல் மூவ் ஆகலை. ஆக்சுவலாக இது எந்த ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க? ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இதில் வந்து ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு உருவாகாது.
அதனால் இது வந்து ஒரு பூஜ்ஜியம் உமிழ்வு கொள்கலனாக என்ன அப்படின்னா ஒரு கொள்கலன் கொண்ட ஷிப்பாக உருவாகிருக்கு. சரியா? அடுத்து வந்து 17 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரூபா தாரக்ஷி ஒடிசா ஹாசிய ரிசீவ்டு ஜிஐ டேக் அப்படிங்கிறாங்க. அண்டு பெங்களூர் முஸ்லீம் ஆஃப் ஒடிசா ஹாசிய ரிசீவ்டு ஜிஐ டேக்குங்கிறாங்க. அதாவது இந்த ரூபா தாரக்ஷின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரில் செய்யப்பட்ட ஹேண்டிகிராஃப்ட், பொருட்கள், கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செஞ்சுருப்பாங்க, ஒரு தேர் பொம்மை மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வாங்குச்சு. ஆனால் பங்களார் மஸ்லின் அப்படிங்கிறது இது ஒரு வகையான ட்ரெஸ்ஸு. இதுக்கு வந்து ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை, இது வந்து பெங்கால் தான் வாங்குச்சு. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது 1 கரெக்டாக இருக்குது, 2 தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. அடுத்துமா 18 பாருங்கள். நாட்டிலே முதல் முறையாக கொல்கத்தாவின் எந்த நதியின் அடியில் மெட்ரோ ரயில் நிலையம் எதுனா அமைக்க உள்ளதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹிக்லி, இந்த நதிக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ரயில் வந்து அமைக்கிறாங்க கொல்கத்தாவில். ஸோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன். ட்ரெயின் கிளம்பக்கூடிய ஸ்டேஷன் வந்து ஹவுரா ஸ்டேஷன். பட் எந்த நதி கீழே தான் கேட்டிருக்காங்க? ஹிக்லி நதி கீழே தான். அடுத்து வந்து 19 இந்தியாவுடைய முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு அமைக்கப்பட்டுள்ளதும்பாங்க. அதாவது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மெரைன் எலைட் ஃபோர்ஸும்பாங்க. இது வந்து எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா மன்னார் வளைகுடாவில் அமைக்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்கின ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள், 2024 மார்ச்சில். சரியா? இது என்னென்னா ஒன்றும் கிடையாதுமா. ஆக்சுவலாக வந்து கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு, கடல் பல்லுயிர்களை பாதுகாக்கணும், கடல் விலங்குகளை வந்து வேட்டையாடுவதை தடுக்கணும், அப்புறம் வந்து கடல் சார்ந்த தகவல்களை கலெக்ட் பண்ணுறதற்கு, இதற்கு வந்து ஒரு 12 மீனவ சமூகத்தை சார்ந்த மக்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இது. அந்த மக்களை கொண்ட ஒரு ஃபோர்ஸ் இது. ஸோ கடல் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் மெரைன் எலைட் ஃபோர்ஸு. தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைச்சிருக்காங்கன்னா மன்னார் வளைகுடாவில் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த ஒரு கொஷினில் கூட என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பகுதிகள், நிறையா வந்து கடல் சார்ந்த பகுதிகள் வந்து ரொம்ப பாதிப்படையுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இடங்களும் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த இலக்கு படைகளை என்ன செஞ்சுருக்காங்கன்னு நியமிச்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். உலகில் மீன் உற்பத்தியில் இந்தியா வந்து எந்த இடத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனா. வந்து பார்த்திங்கன்னா சைனா. அடுத்து வந்து 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா இருக்குது. 3வது தான் இந்தியா. ஸோ அப்போ வந்து தேட் பொசிஷனில் தான் என்ன அப்படின்னா இந்தியா இருக்குது. சரியா? ஸோ அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வெப்ப அளவு தொழில் புரட்சிக்கு முந்தைய அளவை விட எத்தனை டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி டிகிரி செல்சியஸ் த டெம்பரேச்சர் செட் பை த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் பி ஹையர் தேன் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் புரட்சியை விட இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 1.50 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாக என்ன செஞ்சுருக்குன்னா 2024 இருந்திருக்கு. அதனால தான் 2024 வெப்பமான ஆண்டுன்னு அறிவிக்கிறாங்க. புரியுதா? ஆவரேஜ் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்து இஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பசிபிக் ஓஷன் ரைசஸ் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 34 டிகிரி செல்சியஸ் வாட் இஸ் த கால்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் எல்னினோ அப்படிம்பாங்க இதுக்கு பேர். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் யூஸ்வலாக பசிபிக் ஓஷனுடைய அந்த கடல் மேற்பரப்புடைய அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும். இதை வந்து யூஸ்வலாகவே எல்னினோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் வந்து இது ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத விட 2 டிகிரி செல்சியஸ் கூட வந்திருக்குங்கிறதுனால இது பேர் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2024 என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்திருக்கு. இந்த எல்னினோவால் நமக்கு இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காட்சி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஓகே, அடுத்து 23 பாருங்கள். சமீபத்தோடைய செய்திகளில் பார்த்த கச்சத்தீவு எங்கே உள்ளதுன்னு கேட்குறாங்க. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இந்தியாட்ட ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, குறிப்பாக தமிழ்நாடு பக்கம் இருந்தது. இப்போ அதை வந்து இலங்கைக்கு கொடுத்துட்டோம், ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ வந்து இப்போ அது எங்கே இருக்குன்னா பாக் சலசந்தியில் வந்து என்னென்னா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் கூற்றுகளை கண்டறியும். தைவானில் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சமீபத்தில் ஏற்பட்டது. கரெக்டு தான். பிலிப்பைன்ஸ் கடல் புவித்தகடும் யுரேஷியா புவித்தகடும் ஒன்றொன்று உராயும் பகுதியில் அமைந்துள்ளதால் தைவானில் அடிக்கடி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இதுவும் சரிதான், இரண்டுமே சரிதான்.
அடுத்து 25மா தமிழகத்துடைய வாகனத்துறை மையம், நம்ம கூட ஏஷியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மெயின் இடம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சென்னைங்கிற ஒரு பிளேஸ் தான். சரி, அதுக்கப்புறம் மருத்துவ தலைநகரம் சொல்லுவாங்க, வங்கிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையை. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பம்ப் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுடைய நுழைவாயில்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 26 பாருங்கள். ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன், அதான் ஜிஐ டேக்கும் பார்த்தீங்களா, இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. இந்த ஜிஐ டேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களாமா, அது இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. அடுத்து வந்து 27 பாருங்கள். எந்த மாவட்டத்தில் அதிக புவிசார் குறியீடுகளுடைய தயாரிப்புகள் உள்ளன? இப்போ தான் பார்த்தோம் ஜிஐ ப்ராடக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறான். ஸோ வந்து வாரணாசியில் தான் அதிகமாக இருக்குது. வாரணாசியில் உத்தரப்பிரதேஷ், அதில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து 28 காசா பின்வரும் எந்த கடலின் எல்லை? காசா பிரச்சனைகள் இப்போ போயிட்டுருக்கு அப்படி தானே. ஸோ ஒரு பெரிய வாராக இப்போ போயிட்டுருக்கு. அது வந்து எந்த கடலோடைய எல்லையில் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஸோ மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சீயோடைய எல்லையில் தான் இருக்குது காசாங்கிறது. அடுத்து எந்த கோளின் துணைக்கோளின் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. வியாழன்மா, சரியா? அதாவது வியாழனில் இருக்கிறதுலே பெரிய துணைக்கோளான கேனிமேடேன்னு சொல்லுவாங்க. கேனிமேடே அப்படிங்கிற ஒன்று, அதுலேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேலிஸ்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய துணைக்கோள், கேலிஸ்டோன்னு சொல்லக்கூடிய துணைக்கோள், இந்த ரெண்டுலேயுமே ஓசோன் இருப்பதாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து 30 பின்வரும் சொல்லி எது இஸ்ரேலுடைய எல்லை நாடு அல்லன்னு கேட்குறான். ஈரான் வராது. ஆக்சுவலாக இஸ்ரேலுடைய நார்த் எல்லையில் லெபனான் இருக்குது, நார்த் ஈஸ்ட் எல்லையில் சிரியா இருக்குது, சரியா? எகிப்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. அடுத்து வந்து இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஜோர்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோர்டான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் இருக்குது. இதுதான் இஸ்ரேலுடைய எல்லைகள். அப்போ சிரியா, எகிப்து, லெபனானு, ஜோர்டான், ஈரான் வராது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பில் நீர் அதிகமாக வெப்பமடைதல் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது பேர் வந்து எல்லினோ அப்படிம்பாங்க. எல்லினோ. அடுத்து 32 ஸ்ரீநகர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் ஜீலம் நதி கரையில் அமைந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வரும். சரியா? ஓகே. அடுத்து 34 பாருங்கள். ரூவான் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஸோ இந்தோனேஷியாவில் ரீசெண்டாக கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னா எரிமலைகள் வெடிப்பு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரூவான் எரிமலை அப்படின்னு பற்றி கேட்குறான். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது. அடுத்து 35 35 பொறுத்த வரைக்கும் இயற்கை பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு என உலக வானிலை மையம், இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து எந்த நாட்டை சொல்லுது அப்படின்னா இந்தியாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து 36 பாருங்கள். தமிழக உள் மாவட்டங்களுக்கு கிராம அளவில் வானிலை அறிவிப்புகள் வழங்க புதிய ரேடார் எங்கே அமைய உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. பெங்களூர்லமா. அதாவது தமிழ்நாட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பதற்கு வந்து பெங்களூரில் வந்து 7 ரேடார் சென்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அமைக்கிறாங்க. ஓகேவா? இது போக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேயும் அண்ட் வந்து ஏற்காடு, சேலம் அண்ட் வந்து சென்னை, இந்த போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக இந்த ரேடார் சென்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா அமைக்க போகிறாங்க. சரியா? ஸோ அதான் அடுத்த கொஸ்டினாக கேட்டிருப்பான், கொடுத்துருக்காம பாருங்க. வேர் வில் பி த ரேடார் பி லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்காக எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்காக எங்கே அமைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து சேலத்துலேயும் அண்ட் வந்து சென்னையிலும் தான் அமைக்கிறாங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் 3 இடத்துலையும் அமைச்சிருக்கிறாங்க. பட் வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்காக சேலம், சென்னையில் அமைச்சிருக்காங்க. அதான் போத் பிஎன்சி. 37 அடுத்து 38 பாருங்கள். கர்நாடகத்தில் திறக்கப்படும் காவிரி நீரோடைய அளவு எங்கு அளவிடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பில்லிகுண்டலுங்கிற பிளேஸ்மா. சரியா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகம் தமிழ்நாட்டுடைய எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, பார்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று தான் இது.
ஆக்சுவலாக இதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா CWMA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த அளவை டிசைட் பண்ணும். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட்டு. பிளெயின்ஸை பொறுத்த வரைக்கும், சமவெளிய பகுதியை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். ஹில்லி ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். கடலோர பகுதி கோஸ்டல் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். கரெக்ட் தான், அனைத்தும் சரிதான். சரியா? அடுத்து வந்து 40 பாருங்கள். விச் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் சூசன் ஃபார் த ப்ராஜெக்ட் சீத்தா ஆஃப்டர் குனோ நேஷ்னல் பார்க். ஏன்னா நமக்கு வந்து சிங்வி புலிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிங்வி புலிகளை பொறுத்த வரைக்குமே இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் வளர்க்குறதுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு நேஷ்னல் பார்க் வந்து குனோ நேஷ்னல் பார்க் தான். அதுக்கு அடுத்து எந்த நேஷ்னல் பார்க்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். ஸோ எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஜிம் கார்பெட் பூங்கா தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நேஷ்னல் பார்க்கு. ஜிம் கார்பெட் சரணாலயம் 1936 என்ன செஞ்சுருக்காங்கன்னு உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 41 அரோராக்கள் எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. சோலார் ஸ்டார்ம்னு சொல்லக்கூடிய சூரிய புயல்கள்னால உருவாகக்கூடியது. அரோராக்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பழைய கார்ட்டூன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வானம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். பார்த்துருப்பீங்க, ஒரு மேஜிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் வானம் ஒவ்வொரு கலர்லேயும். அதான் அரோராக்கள்மாங்க. இது காரணம் என்னென்னா சூரிய புயல்னால உருவாகுதுமா. அடுத்து 42 தென்மேற்கு பருவக்காட்சி எங்கிருந்து தொடங்கும்னு கேட்குறாமா. இந்தியன் ஓஷனில் ஜூன் மாதம் நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காட்சி அடிக்கிறதுனால குறிப்பாக கேரளாவில் மழைப்பொழிவு பயங்கரமாக இருக்கும். கேரளா கர்நாடகா போர்ஷனில். ஓகே. அடுத்து வந்து 43 அராஸ் நதி எந்த நாடுகளுடைய எல்லையில் பாய்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஈரானுக்கும் அஜர்பைஜான் அப்படிங்கிற பகுதிக்கு இடைப்பட்ட ஒரு நதி தான் அராஸ் நதி அப்படிங்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டில் மிகவும் மோசமாக நிலச்சரிவு எங்கு நிகழ்ந்துள்ளதுன்னா பப்புவா நியூகினியாங்கிற ஒரு பகுதியில் தான் அதிக அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைடு ஒஸ்ட்டு லேண்ட்ஸ்லைடுமாங்க 21th செஞ்சுரியில் இந்த இடத்துல தான் அதிகமாக நடந்திருக்கு. அடுத்து வந்து விச் கண்ட்ரி நேம்டு சைக்ளோன் ரிமால் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓமன் இதுதான் அந்த நேம் வச்சுருக்கு. ரிமால் அப்படின்னு சொல்லி ரிமால் அப்படிங்கிற சைக்ளோனுக்கு. ரிமால்னா அதுக்கு வந்து அரபிக் வேர்டு அர்த்தம் என்னென்னா சாண்டுன்னு அர்த்தம், மண்ணுன்னு அர்த்தமா. அரபிக் வேர்டுக்கு அர்த்தம் மண் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து 46 பாருங்கள். IUCN தமிழ்நாடு இலங்கை மாலத்தீவு கடலோர பகுதியில் உள்ள சதுப்பு நிலங்களை எவ்வாறு பட்டியலிட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப மிக ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க IUCN. எந்த நாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இலங்கை அண்ட் மாலத்தீவு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாங்க்ரோவ்ஸுங்கிறது ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கண்டிஷனில் இருக்குன்னு இருக்காங்க. அடுத்து 47 மத்திய பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை குளிர்வாகும் நிகழ்வு என்னன்னு கேட்குறான். குளிர்வாகும் நிலை வந்து லா நினா அப்படிங்கிறதா வரும். ஓகேவா? எல்னினோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாகிறது, குளிர்வாகிறது லானினா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழகத்தில் எந்த கடற்கரை நீலக்குடி அங்கீகாரம் சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு ப்ளூ ஃப்ளாக் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பீச்சுக்கு அப்படின்னா கோவளம் பீச்சு எங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த நீலக்குடி அங்கீகாரம் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா வாட்டர் குவாலிட்டி, ஓகேவா, தண்ணீருடைய தரம், அந்த கடலில் இருக்கக்கூடிய வாட்டர் குவாலிட்டி. ஓகேவா? சில கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சில பாக்டீரியாஸ் இருக்கும், அது அதிக அளவு இருக்கும். அந்த தண்ணி எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு பாக்டீரியா கண்டென்ட் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வாட்டர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இன்னொன்று பீச்சோடைய குவாலிட்டி, கடற்கரையோடைய அந்த தரம், இதை பொறுத்தும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு நீட் அண்ட் க்ளீனஸாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்க அந்த இடத்த. அதனால் இதற்கு வந்து நீலக்குடி அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அடுத்துமா 49 மேக வெடிப்பு என்றால் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஷார்ட் டைமில் அதிக அளவு ரெயின்ஃபால் நடக்கிறது, குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு நடக்கிறது தான் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து 50 பொறுத்த வரைக்கும் பாருங்கள். பூமிக்கு அருகில் உள்ள எந்த கிரகத்தில் அதிக அளவில் வைரம் இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மெர்க்குரியில் அதிக அளவு இருக்குன்னு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜேர்னல் நேச்சர் கம்யூனிகேஷனுங்கிற ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஜேர்னல் நேச்சர் கம்யூனிகேஷன்
இதான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதனில் தான் அதிகமாக இருக்குன்னு, மெர்க்குரியில். அடுத்து 51 உங்களுக்கு தெரியும். வயநாட்டில் வந்து நடந்த ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன மாதிரி நிலச்சரிவுன்னு கேட்குறான். இது வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ரிஸ் ஃப்ளோனா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டரு அண்ட் வந்து சாயிலு அண்ட் வந்து ராக்ஸ், பாறை, இது மூணும் சேர்ந்தாப்புல மிக்சர் ஆகி வரும். இதுதான் டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வயநாட்டில் என்ன செஞ்சு, கேரளா இருக்கக்கூடிய வயநாட்டில் நடந்திருக்கு. சரியா? ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30, 2024 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இது இருந்துச்சு. சரியா? ஸோ டெப்ரிஸ் ஃப்ளோங்கிறது தான். அடுத்து 52 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மேட்டூர் டேமை பற்றி கேட்குறான். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேம் வாஸ் அனௌன்ஸ்டு பை த ராஜா பனகல் மினிஸ்ட்ரி இன் 1924. 1924 பனகல் ராஜாவுடைய மந்திரி சபையால் அறிவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறான். கரெக்ட் தான். அடுத்து வந்து அணையின் தலைமை கட்டிட கலைஞர் வந்து WM எல்லிஸுங்கிற ஒருத்தர், சீஃப் ஆர்கிடெக்ட் டேம் WM எல்லிஸ். கரெக்ட் தான். அடுத்து வந்து த வாட்டர் லெவல் அட் த ரிசர்வயர்லின் வந்து 120 ஃபீட்டு அண்ட் த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 93.47 TMC ஃபீட்டுங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். டுடே இட் இஸ் எ சர்வ் த பெனிஃபிட் 16 lakh ஏக்கர் ஆஃப் இரிகேட்டட் லேண்ட் அக்ராஸ் த 12 டிஸ்ட்ரிக்ட். இதுவும் கரெக்டு தான். ஸோ 12 மாவட்டங்களில் உள்ள 16 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்களை பயனடைகிறது கொடுக்குறான். ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 24 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1934 தான் இனாகரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேட்டூர் டேமுடைய லென்த்து கிட்டத்தட்ட 1700 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து 53, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் ரிலேட்டட் டு எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா இன் வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சூழலியல் பாதுகாப்பு பகுதியில் தொடர்பாக பின்வரும் குழு என்னன்னு கேட்குறான். கஸ்தூரி ரங்கன் குழு. ஸோ இதோட சேர்த்து வந்து காட்கில் அப்படிங்கிற குழு, இவங்களுடைய கமிட்டிஸ், இந்த 2 கமிட்டியோட சரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் பேனல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது இந்த 2 பேர், காட்கில்லோடைய ரிப்போர்ட் அண்ட் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அது உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து 54, பின்வரும் எந்த குழு தமிழ்நாட்டில் யானை வழித்தடங்கள் தொடர்பானதுன்னு கேட்குறாங்க. ஸோ நாகநாதன் கமிட்டி 2006 அமைச்சாங்க. ரிப்போர்ட் வந்து 2011 கொடுத்துருக்காங்க. எலிஃபண்ட் கரோட்டியர்ஸ் அப்படிங்கிற ஒன்று. 55, வங்காள விரிகுடாவில் உள்ள ஜெயின் மார்டின் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானதுன்னு கேட்குறாங்க. பங்களாதேஷுக்கு சொந்தமான ஒன்றுமா ஜெயின் மார்டின் தீவு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நியூலி ஆடட் ராம்சார் சைட் ஆஃப் இந்தியா. பின்வரும் வச்சு இந்தியாவில் புதிதாக சேர்க்கப்பட்ட ராம்சார் தலம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 3 சேர்த்துருக்குறாங்க. தவா காப்பு காடுகள், நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவேலி பறவைகள் சரணாலயம் 3 இருக்குது. தவா ரிசர்வயருங்கிறது எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயங்கிறது தமிழ்நாடு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். சரியா? அண்டு கழுவேலி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இந்த புதுசாக 2 சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த 1, ஆக மொத்தம் 3 இந்தியாவில் சேர்த்துருக்குறாங்க. மத்திய பிரதேசத்தில் 1 சேர்த்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ராம்சார் தலம் எத்தனை இருக்குன்னா 18 இருக்குது. ரீசெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 3 என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் இந்தியாவில். இதோடு சேர்த்து டோட்டலாக இந்தியாவில் வந்து 59 கிட்டே இருக்குது. இந்தியாவில் 59, தமிழ்நாட்டில் 18 ராம்சார் தலங்கள் இருக்குது. அதில் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து 2 சொன்னோன்னா, அதான் நஞ்சராயன், இன்னொன்று கழுவேலி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் எல்லாமே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் இணைகளில் எது சரியானதுன்னு கேட்கான். லாங்வுட் ஷோலா ரிசர்வ் கார்டு எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. கரெக்டு. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். கரெக்டு. இதெல்லாம் ராம்சார் சைட்ஸ் தான். இதெல்லாம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர், அதுவும் கரெக்டு தான். கழுவேலி பறவைகள் சரணாலயங்கிறது விழுப்புரம், இதுவும் கரெக்டு தான். ஸோ அனைத்தும் சரிங்கிறது வரும். அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலும் எந்த ஆட்சியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பவானி ஆட்சியிலிருந்து எடுக்கிறாங்க. சரியா?
ஸோ ஆக்சுவலாக வந்து இது தண்ணீர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இதுக்காக பயன்படுது அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பகுதி, இதெல்லாம் பயன்பெறக்கூடிய பகுதிகள்னு சொல்லுவாங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினால. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கிராமங்களில் வந்து விவசாயத்துக்கு தண்ணீரே இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பவானி ஆற்றுலேருந்து கொண்டு வராங்க தண்ணியை. அதுதான் இது. அடுத்து 59 பாருங்கள், பின்வரும் கூற்றுகளுடைய கவனிகள். தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட மின்திறன் 40,527.24 மெகாவாட்ஸ். அண்ட் தமிழ்நாட்டின் வழக்கமான ஆட்சியை விட புதுப்பிக்கத்தக்க ஆட்சி மூலம் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. கரெக்டு தான், இரண்டுமே சரிதான். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். அடுத்து 60, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. த இன்டர்நேஷ்னல் மெரைன்டைம் அத்தாரிட்டி ISA ஹெட்டட் ஜமைக்காங்கிறது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் தான். 1994 உருவாக்கியிருக்கிறாங்க அதை 1994. அண்ட் ISAன்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் மெரைன்டைம் அத்தாரிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி டு என்ஷூர் தட் மெரைன் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் எக்ஸ்ப்ளாய்டட்னு கேட்குறாங்க. கடல் வளம் சுரண்டப்படக்கூடாது என்பதை ISA கருத்தில் கொண்டு ஒழுங்காற்று ஆணையமாக செயல்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், போத் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த தேசிய பூங்காவில் உள்ள சிங்வி புலிகள் மத்திய பிரதேச காடுகளில் விடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. குணோ தேசிய பூங்கா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னே இருக்கா. ஸோ குணோ தேசிய பூங்காவில் என்ன பண்ணுறாங்க, விடப்படுகிறது. 2 சிங்வி புலிகள். ஒன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்னி அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாயு அப்படிங்கிற ஒன்று. அடுத்து வந்து ஜப்பானிய சமீபத்தில் எந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சான்ஷன் சூறாவளிங்கிற ஒன்று. இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 2024 சான்ஷன் சூறாவளி. அடுத்து 63, தமிழகத்தில் விவசாயத்திற்கு முதல் நீரைச்சி திட்டம் என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு? அதான் இப்போ பார்த்தோம், அத்திக்கடவு அவிநாசி பவானி ஆற்றிலேருந்து எடுக்கிறது நம்ம பார்த்தோம்னா. ஸோ இந்த பவானி ரிவரை வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடில் வந்து வறண்ட பகுதிக்கு திருப்பி விடுறத ஒரு தீமாக வச்ச ஒரு திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். 64, ஓம் பருவத் மலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. உத்தரகாண்டில் இருக்குமா? ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எதற்காக இந்த நியூஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, இந்த ஓம் பருவத் மலையில் இருக்கக்கூடிய பனி வந்து உருகி கிளைமேட் சேஞ்ச் என்ன ஆயிருக்குன்னா நடந்திருக்கு. ஓகேவா. அது போக இந்த மலையை பார்க்கும்போது ஹிந்தி லெட்டரில் வந்து நமக்கு ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த லெட்டரோடைய மாடல்லையே அப்படியே அந்த டிசைன்லேயே அந்த மலை இருக்குமா. மலை பேர் வந்து ஓம் பருவத் மலை அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. கிளைமேட் சேஞ்சினால் வந்து என்ன ஆகுது, வெதர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பனி உருகி கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இடத்துல, அதனால் இது நியூஸில் வருது. அவ்வளோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 65, அஸ்னா புயலுக்கு எந்த நாடு பெயர் சூட்டியதுன்னு கேட்குறாங்க. பாகிஸ்தான்மா. அதாவது நேம்டு பை த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு டு அக்னாலேஜ்டு. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த பேரை வைக்குது. ஸோ இந்த அஸ்னானா அர்த்தம் என்ன அப்படின்னா அக்னாலேஜ்டு அல்லது ப்ரைஸ்டுன்னு அர்த்தம். அக்னாலேஜ்டு அல்லது ப்ரைஸ்டு, புகழ்தல் அப்படின்னு அர்த்தம். அக்னாலேஜ்டு அல்லது ப்ரைஸ்டுன்னு சொல்லுவோம் உருது மொழியில் அதுக்கு பேர். அடுத்து வந்து 66 பாருங்கள், வியட்நாமை உலுக்கிய யாகி புயல் எந்த கடலில் உருவானதுன்னு கேட்குறாங்க. என்னென்னா ஃபிலிப்பைன்ஸில் உருவாகின இடம் வந்து ஃபிலிப்பைன்ஸு, ஆனால் பாதித்த இடம் வந்து தென் சீன கடல்னு சொல்லுவாங்க. சரியா, மூவ் ஆகிருக்கு. இங்கே ஆரிஜினேட் ஆகி தென் சீன கடலில் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஆரிஜினேட்டுன்னு கேட்டால் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ்லேயே போடுங்க. அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னு கேட்டாங்கன்னா தென் சீன கடல். செப்டம்பர் 1, 2024 இங்கே உருவாகி தான் இங்கே போயிருக்கு. பட் ஆன்சர் கீழே வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, தென் சீன கடல்னு கொடுத்துருப்பாங்க. பட் கேட்குற கொஷின்ஸை பொறுத்து நீங்கள் ஆன்சர் போடணும். உருவாகின இடம் ஃபிலிப்பைன்ஸு, பட் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது தென் சீன கடல். அடுத்து மிஷன் மௌசம் பற்றி சரியான கூற்றினை கண்டிரும். தீவிர வானிலை நிகழ்வை கணிக்க உதவுகிறது. கரெக்டு. அதாவது
150வது ஃபவுண்டேஷன் டே மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய நம்ம முன்னாடியே பார்த்தோமா 150வது ஃபவுண்டேஷன் டேயில் இதை முடிவு பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் டேயில் இது என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உருவாகின 150வது வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிற ஒன்று. இது வானிலை நிகழ்வுகளை கணிக்க உதவுறது. அடுத்து புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இது திட்டம் செயல்பட உள்ளது. த ப்ராஜெக்ட் இஸ் டு பி இம்ப்ளிமெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழ் என்ன செய்யுதுன்னா வருது. ஏன்னா இந்த எர்த் சயின்ஸுக்கு கீழே தான் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் வரும். ஸோ அப்படிங்கும்போது இரண்டும் சரின்னு வரும். 68 தமிழ்நாடு சரியான கூற்றியை தேர்ந்தெடுக்கும். தமிழ்நாட்டில் 18 ராம்சார் தலங்கள் உள்ளன. கரெக்டு. இப்போ தான் பார்த்தோம், ரீசெண்டாக 2 ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்கள் மொத்த புவியின் பரப்பில் 6.92% ஆகும். இது கரெக்ட் தான். ஸோ இரண்டும் சரி அப்படின்னு அர்த்தம். அடுத்து கியூபா எந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டது? கியூபா வாஸ் அஃபெக்டட் பை த விச் ஹரிக்கெயின்? எந்த சூறாவளினா ஹெலின் அப்படிங்கிற ஒன்று. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ஹெலின் உருவானது வந்து பார்த்திங்கன்னா 2024 செப்டம்பரில் சவுத் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்டை வந்து அஃபெக்ட் பண்ண ஒன்று. 2024 செப்டம்பர் 2024 உருவாயிருக்கு. ஆனால் ரீசெண்டாக நவம்பர் 26, 2024 ஒன்று உருவாகிருக்கு. அதான் ரஃபேல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, RAFAEL. பட் அது சாய்ஸ்லேயே இல்லை. ஸோ அதனால் நமக்கு ஹெலன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அடுத்து வந்து 70 பாருங்கள். பீகார் வெள்ளத்திற்கு காரணமான நதி என்னன்னு கேட்குறான். சரியா? பீகாரோட வெள்ளத்தில் பாக்மதி ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாக்மதி அண்ட் கோசி, இந்த ரெண்டுமே வந்து பீகாருடைய துயரம்னே சொல்லுவாங்க கோசி நதியை. ஸோ பாக் நதி செப்டம்பர் 2024 மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி. சரியா? அடுத்த கொஸ்டின் 71 பாருங்கள். சாகோஸ் தீவுகளை இங்கிலாந்து எந்த நாட்டுக்கு வழங்கியதுன்னு கேட்குறான். ஸோ எந்த நாடுக்குன்னா 71 பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்க்கு. அடுத்துமா 72 பாருங்கள். மெல்டன் சூறாவளி எந்த நாட்டின் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதுன்னு கேட்குறாங்க. அது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் தான் கடுமையான விளைவுகளை வந்து ஏற்படுத்துச்சு. பாதிப்பு ஃப்ளோரிடாங்கிற ஒன்று. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எப்போன்னா அக்டோபர் 9, 2024. ஓகேவா? விட்ஸ்பிரெட் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் உருவான ஒன்று. அடுத்து இந்த 73 பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்காக சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. அதாவது டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன்ஸ். ஸோ எப்போ இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, எந்த டேட்டு எந்த மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13. சரியா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெசல்யூஷன் கொண்டு வந்து 2009 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷனல் சபை இருக்குல்ல, பொதுச்சபை, அதை வந்து முடிவு பண்ணுது அக்டோபர் 13 நம்ம என்ன செய்யலாம், கொண்டாடலாம் அப்படின்ட்டு. கொண்டாடலாம்னு சொல்கிறது அந்த அபாயத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன்ஸுங்கிறது உருவாக்குறாங்க அக்டோபர் 13. அடுத்து வந்து மெக்மோகன் கோடுகள் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான எல்லையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. சைனாவுக்கான எல்லைமா? சீனா. ஆக்சுவலாக இது வந்து எப்போ இது வரையப்பட்டது அப்படின்னா 1914 பார்த்தீங்கன்னா சிம்லா உடன்படிக்கை மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா அதை உருவாக்குறாங்க. சிம்லா கன்வெக்ஷன்ஸ் மூலமாக என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. அடுத்து 75 பாருங்கள். கர்தார்பூர் வழித்தடம் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே உள்ளதுன்னு கேட்குறாங்க. பாகிஸ்தான். சரியா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குருத்வாரா தர்பார் ஷாஹிப் அப்படின்னு ஒன்று பாகிஸ்தானில் இருக்குது. அதில் இருந்து ஆரம்பித்து குருத்வாரா தேரா பாபா நானக் அப்படிங்கிற ஒரு இடம் இந்தியா. ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த கர்தார்பூர் வழித்தடம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தர்பார் ஷாஹிப் குருத்வாரா, அங்கே உள்ள பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா தர்பார் ஷாஹிப்பையும் இங்கே இருக்கக்கூடிய குருத்வாரா தேரா பாபா நானக் இதையும் ஜாயின் பண்ணக்கூடியது தான் இந்த வழித்தடம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே. அடுத்து 76 பார்த்திங்கன்னா டானா சூறாவளியை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் 2. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1, 2
EOS 6 அண்ட் இன்சாட் 3DR இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 2 யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் டேட்டாமா, இந்த சைக்ளோனுடைய இன்டென்சிட்டி, அந்த சூறாவளியுடைய தீவிரத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் அதோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும், டைரக்ஷன் எந்த சூறாவளி என்ன டைரக்ஷனில் இப்போ போயிட்டுருக்குங்கிறதுக்காகவும், ஓசோன் விண்ட் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த 2 செயற்கைக்கோளை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. EOS 6 அண்ட் இன்சாட் 3DR. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மலையேற்றத்திற்காக தமிழ்நாடு வனத்துறையால் எத்தனை மலையேற்ற பாதைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. 40 கிட்ட 14 டிஸ்ட்ரிக்டில். ஓகே, அடுத்து வந்து 78 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான வெப்பநிலையுடன் கூடிய நாட்கள் அதிகமாக பதிவு செய்த மாவட்டம் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. ஈரோடு பார்த்திங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ்க்கு கிட்ட இருந்திருக்கு. அண்டு வந்து ஈரோடு ப்ளஸ் சென்னை அண்டு வந்து சேலம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் பதிவான பகுதிகளும் வாங்க. கிட்டத்தட்ட 40க்கு மேலே பதிவாகிருக்கு. அதில் ஈரோடு 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்திருக்கு. சேலம் வந்து பார்த்திங்கன்னா 41 டிகிரி செல்சியஸ். அடுத்து 79 எந்த மாநிலம் வெப்ப அலைகளை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வேவ்ஸ்னால் இந்த அக்டோபர் 2024 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப அலைகள்னால் என்ன நடந்திருக்குன்னா மக்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாதிப்பு பயங்கரமாக இருந்திருக்கு ஹீட் வேவ்ஸ்னால். ஸோ இறப்புகளும் பதிவாயிருக்கு. அதனால் தமிழ்நாடு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த ஹீட் வேவ்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக என்ன செஞ்சுருக்குன்னு அறிவிச்சிருக்கு. அடுத்து வந்து 80 உலகிலே மிகவும் மாசுபட்ட நகரம் என்னன்னு கேட்குறாங்க. இதுனா லாகூர். ஓகேவா, லாகூர்னா எங்கன்னா பாகிஸ்தானு. சரியா, இது எந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வச்சுருக்குமா, ஒவ்வொரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த பாகிஸ்தானில் லாகூர் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏர் குவாலிட்டியோடைய இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 708 கிட்ட பதிவாயிருக்கு. 400க்கு மேலே போனாலே ரொம்ப அபாயகரமானதுன்னு அர்த்தம். இது வந்து 708 கிட்ட என்ன செஞ்சுருக்குன்னா பதிவாயிருக்கு. அப்போ மொதல் இடமே லாகூர் தான். 2வது இடம் வந்து டாக்கா, 3வது டெல்லி. இது வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒன்று, அவ்வளோதான். அடுத்து வந்து 81 பாருங்கள். 81 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சக்ஸஸர் ஃப்ரேம் ஒர்க் டு ஹைகோ ஃப்ரேம் ஒர்க். பின்வரும் வச்சு எது ஹியூகோ கட்டமைப்போடைய வாரிசு கட்டமைப்பாகும் அப்படிங்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சென்டாய் கட்டமைப்புங்கிறது தான் வரும். ஓகேவா, இது அப்ரூவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2015. இந்த ஹியூகோ கட்டமைப்போடைய அந்த மாற்று அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம், சென்டாய் கட்டமைப்பு அப்படிங்கிறது. அடுத்து 82 பாருங்கள். பின்வருவனும் எந்த பாலைவனம் முதல் முறையாக பனிப்பொழிவை பெற்றது அப்படிங்கிற நியூஸ் சேனலெல்லாம் அதை போட்டிருந்தான். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாலைவனம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய பனிப்பொழிவுகள் விழுந்திருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அரபின் சீல வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஒரு 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமாகறதுனால அந்த வேப்பரைசேஷன் சொல்லக்கூடிய நீராவி போக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இதனால் மழைப்பொழிவு அண்ட் வந்து பனிப்பொழிவுகள் என்ன செஞ்சுருக்குன்னா ஆரம்பிச்சிருக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில். ஓகே, அடுத்து 83 பாருங்கள். இந்திய அரசாங்கத்தின் எந்த அமைச்சகம் விளிம்பு நிலை சமூகங்களின் கைவினைஞர்களுக்காக துலிப் சந்தைகளை அறிமுகப்படுத்தியது அப்படிம்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லக்கூடிய கைவினை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கைவினை பொருட்களை வந்து விற்கிறதுக்கான ஒன்று தான் பார்த்திங்கன்னா துலிப் மார்க்கெட்டுமாங்க. ஆக்சுவலாக வந்து இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சில்ஃப் சமகம் மேளா அப்படிங்கிற ஒன்று நடந்துச்சு. எப்போ அப்படின்னா 2024. ஸோ அந்த மேலால் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இதை உருவாக்கி விட்டாங்க. அதாவது விளிம்பு நிலை சமூகங்களில் உடைய கைவினை பொருட்களை வந்து விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் துலிப் மார்க்கெட்டுங்கிற ஒன்று. சரியா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இதுதான் என்ன செஞ்சுருக்குன்னா அதை உருவாக்கியிருக்கு. அதாவது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம்.
அடுத்து 84, இந்தியாவுடைய முதல் கிரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டியாக குஜராத்தின் எந்த நகரம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. தோலேரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இது வந்து மாசு குறைஞ்சி இருக்குது இந்த இடத்துல. ரினியூவபிள் எனர்ஜியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளேஸு. அதனால் மாசுபாடு குறைந்த சிட்டியாகவும் இருக்குது. அதிக அளவுக்கு வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை அதிகம் பயன்படுத்துறதுனால இந்த தோலேரா அப்படிங்கிற ஒரு பகுதி, ஓகேவா, குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து 85 பாருங்கள். விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் சீன் த மோஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹீட் வெதர் இன் 2024? 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் வந்து தீவிர வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய, ஆன்சர் கீ தப்பாக இருக்கும், பட் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கங்கா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து என்ன அப்படின்னா பதிவாயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் கீழே மத்திய பிரதேஷ்னு கொடுத்துருப்பான். மத்திய பிரதேஷ் இருக்குது, பட் வந்து ராஜஸ்தான் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2வது இடத்துல வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 47.8 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து 86, எந்த மாநில அரசு வெப்பத்தை குறைக்கும் உத்தியை வெளியிட்டுள்ளதுன்னு கேட்குறான். ஸோ 86, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ரிலீஸ் த ஹீட் மெடிகேஷன் ஸ்ட்ராட்டஜி? ஸோ கேட்குறான். என்னென்னா தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. 86க்கு ஓகேவா? அதாவது அக்டோபர் 24, சரியா? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பார்த்தோம். ஹீட் வேவ்ஸ்னால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் வந்து பாதிப்படைஞ்சு இந்த ஹீட் வேவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிச்சு, பேரிடராக அறிவிச்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அப்போ அந்த ஹீட் வேவ்ஸை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் சில என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. அடுத்து 87, பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி சரத்து கார்பன் சந்தையை பற்றி பேசுகிறது. எந்த சரத்துன்னு கேட்குறாங்க? ஆர்டிகல் 6. ஸோ இது வந்து என்னென்னா ஆர்டிகல் 6 பொறுத்த வரைக்கும் கார்பன் மார்க்கெட் பற்றி பேசுது, ப்ளஸ் கண்ட்ரி டு கண்ட்ரியோடைய ட்ரேட் பற்றியும் பேசக்கூடியதான் ஆர்டிகல் 6. அடுத்து வந்து சாலமன் தீவு பின்வரும் எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. பசிபிக் ஓஷனில் அமைஞ்சிருக்கு. சரியா? ஆக்சுவலாக எதுக்காக இந்த நியூஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சாலமைன் தீவுக்கு பக்கத்தில் வந்து அண்டை நாடு என்னெல்லாம் இருக்குன்னா அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, நியூசிலாண்ட் இருக்குது. ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் எது கூட பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்குன்னா சைனா கூட போட்டிருக்கு. இதனால் யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது, இந்த ஐலாண்டு. ஆனால் அது சைனா கூட வந்து என்னென்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டதுனால கொஞ்சம் அவங்க என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிச்சு அப்படின்ட்டு. அது நியூஸில் இடம் பிடிச்சதுனால அதை நம்ம பார்க்குறோம். சாலமைன் தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து 89, இந்தியாவின் எந்த பகுதியை சூறை மீன் ஏற்றுமதி மையமாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுமா, சரியா? அதாவது நமக்கு வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த சூறை மீன் உற்பத்தி செய்கிறது, ஏற்றுமதி செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது வேர்ல்டு லெவலில். அதாவது இந்தியன் ஓஷன் எடுத்துக்கலாம், இந்த இந்திய பெருங்கடல்லேருந்து எடுக்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் 2வது ஓஷன் இங்கேருந்து எடுக்கிறது, இந்த ஓஷன்லேருந்து எடுக்கிறாங்க சூறை மீன் அதிகமாக. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் இது என்ன பண்ணியிருக்குன்னா திட்டமிட்டிருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து 90, காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டின் இந்தியாவுடைய தரவரிசை என்னன்னு கேட்குறாங்க. இந்தியன் ரேங்க்ஸ் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸின் எந்த இதில் இருக்குது அப்படின்னா 10வது இடத்துல இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2023 7வது இடத்துல இருந்துச்சு, பட் வந்து இப்போ 10வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து எம்டிமா, ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் யாருமே வரலை. ஆனால் வந்து 4வது பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா டென்மார்க் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதாவது இருக்கிற நாடுகள்லேயே கம்பேர் பண்ணும்போது முதல் இடம் சொல்ல முடியாது, ஏன்னா 3 இடம் வந்து எம்டி, 4வது இடம் முதன்மையாக இருக்கக்கூடியது டென்மார்க் இருக்குது. இந்தியா வந்து அதில் வந்து 10வது. அடுத்து வந்து ஒருங்கிணைந்த நலவாழ்வு மற்றும் காலநிலை மையத்தை எந்த மாநிலம் உருவாக்கியுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு தான் உருவாகியிருக்கு. அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சினால நிறைய நோய்கள் அதிகமாக ஏற்படுதில்ல, அதை குறைக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை, அவ்வளோதான். ஒன் ஹெல்த் கிளைமேட் ஹப்பை வந்து தமிழ்நாடு என்ன செஞ்சுருக்குன்னா உருவாகியிருக்கு.
அடுத்து வந்து பாருங்கள், காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டின் முதலிடத்தில் உள்ள நாடு என்னன்னு கேட்குறான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழில் தப்பாக இருக்குது. டாப் கண்ட்ரின்னு கேட்குறான். இப்போ தான் நம்ம பார்த்தோம், டென்மார்க்கு தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. ஆக்சுவலாக முதல் 3 இடம் எம்டி, 4வது இடம் டென்மார்க்கு. பட் இதில் முதன்மையானதான் கேட்குறான். டாப் கண்ட்ரியாக என்ன இருக்குன்னு கேட்குறான். ஆனால் தமிழில் வந்து முதல் இடம்னு கொடுத்துருக்கான், தப்பு. இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 93 பாருங்கள், தமிழ்நாடு மேரிடைம் போர்டு வில் டெவலப் த கிரீன்ஃபீல்டு போர்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடு கடல்சார் வாரியம் எந்த மாவட்டத்தோடைய பசுமை துறைமுகத்தை உருவாக்கியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கடலூர்மா. கடலூரில் பார்த்தீங்கன்னா மைனர் போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பசுமை துறைமுகத்தை வந்து என்ன உருவாக்கியுள்ளது. எதற்காக அப்படின்னா, இது வந்து பெஸ்ட் பூஸ்ட் ட்ரேடு, வணிகத்தை வந்து ஊக்குவிப்பதற்காகவும், எக்கனாமிக் க்ரோத்துக்காகவும், பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் இந்த போர்ட், கடலூரில் இருக்கக்கூடிய இந்த மைனர் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பசுமை துறைமுகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து 94, பெங்கல் சூறாவளி எந்த நாடு பெயரிடப்பட்டது? பெங்கல் அப்படிங்கிற ஒன்று, இது சவுதி அரேபியா தான் அந்த பேரை வச்சுருக்கு. இது எப்போ உருவாகிருக்குன்னா டிசம்பர் 2024 உருவான ஒன்று. ஸோ எந்த இடத்துல உருவாகிருக்கு அப்படின்னா, வட இந்தியாவுடைய பெருங்கடல், ஓகேவா, வட இந்திய பெருங்கடலில் உருவாகியிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வட மாவட்டங்கள், அதாவது பாண்டிச்சேரி இந்த மாதிரி பிளேஸை வந்து அதிகமாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா தாக்கியிருக்கு. ஸோ வட இந்தியன் ஓஷனில் உருவாகி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரி இந்த மாதிரி போர்ஷனை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு பெங்கல் சூறாவளி. இதுக்கு பேர் வச்சது சவுதி அரேபியா. அடுத்து வந்து பாருங்கள், COP 29 காலநிலை நிதிக்காக 300 பில்லியனை அறிவித்தது. கரெக்டு. அதாவது COP 29 என்ன அர்த்தம் அப்படின்னா, யுனைடெட் நேஷனல் வந்து கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸை தான் COP 29 சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்கை வந்து லிமிட் பண்ணணும். ஓகேவா, 1.5 டிகிரி செல்சியஸ் இவ்வளோ தான் இருக்கணும் குளோபல் வார்மிங்கு, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த COP 29ங்கிறது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, பஹூ அப்படின்னு ஒரு பகுதி. ஓகேவா, அந்த இடத்துல தான் இதோடைய மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 300 பில்லியனை என்ன அப்படின்னா காலநிலை நிதிக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. 1.3 ட்ரில்லியன் டாலர்கள் காலநிலை நிதிக்காக கோருகிறதுன்னு கேட்குறாங்க. இரண்டுமே சரிதான். அடுத்து 96, உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன? குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 39. 2015 கிட்ட எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 80வது பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுவிட்சர்லாண்டு அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்துமா, நெட்ஸாரிம் காரிடார் எதனை இணைக்கிறதுன்னு கேட்குறாங்க. இஸ்ரேலையும் மத்திய தரைக்கடலை இணைக்கிறது. ஆப்ஷன் பி. இஸ்ரேல் மெடிட்டரேனியன் சீயையும் இணைக்கக்கூடியதான் நெட்ஸ்டாரிம் காரிடாருங்கிறது. அடுத்து 98, உலகின் மிகப்பெரிய காடு வளர்ப்பு முயற்சி எந்த நாடு மேற்கொண்டுள்ளது? வேர்ல்டு லார்ஜஸ்ட் அஃபாரஸ்டேஷன் இனிஷியேட்டிவ் இஸ் பீயிங் அண்டர்டேக்கன் பை விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. எதுனா சைனா தான் என்ன செஞ்சுருக்குன்னா உருவாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 1978 இருந்து 2050 டார்கெட் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரம் நட்டுக்கிட்டே இருக்கணுமா, சரியா? 1978லேருந்து 2050 வச்சு டார்கெட் வச்சுருக்கானுங்க. அதிலிருந்து மரம் 78லேருந்து, ஓகேவா. ஸோ கண்டினியூஸாக என்ன அப்படின்னா மரங்கள் வந்து நடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க சைனா. அடுத்து வந்து இந்தியாவில் மிக ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ 73, 73. அடுத்து 100, நாட்டின் முதல் முறையாக குள்ளநரிகள் பாதுகாப்பு சிறப்பு மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளதுன்னா தமிழ்நாட்டில் தான். குறிப்பாக எந்த இடம் அப்படின்னா சேலத்தில் ஹஸ்தாம்பட்டி அப்படின்னு ஒரு இடம், ஹஸ்தாம்பட்டிங்கிற ஒரு பிளேஸில் அமைய உள்ளது. அடுத்து 101, ரதபாணி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சரியா? ஆக்சுவலாக வந்து இதுதாம்மா கடைசியாக சேர்த்த புலிகள் காப்பகம், 57வது டைகர் ரிசர்வ் இது. அப்போது டோட்டலாக இந்தியாவில் வந்து 57 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது, சரியா? அதில் கடைசியாக ஜாயின் பண்ண தான் மத்திய பிரதேசத்தில் ஜாயின் பண்ண ரதபாணி புலிகள் காப்பகம். அடுத்து வந்து உலக மண் தினம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா டிசம்பர் 5, சரியா? ஸோ இதோடைய தீமை பொறுத்த வரைக்கும் கேரிங் ஃபார் சாயில் மெஷர்ஸ் மானிட்டர் மேனேஜுங்கிறது தான் தீம். கேரிங் ஃபார் சாயில் மெஷர்ஸ் மானிட்டர் மேனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய தீமை வச்சுருக்கு. இந்த இப்போது ரீசெண்டாக வந்த தீம் டிசம்பர் 5 தீம். அடுத்து 103 பாருங்கள்,
நிலச்சரிவை கட்டுப்படுத்த ராக் போல்ட் தொழில்நுட்பம் எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா உத்தரகாண்டில் யூஸ் பண்ணுறாங்க. உத்தரகாண்டில் என்ன செய்கிறாங்கன்னு யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா குறிப்பாக எந்த இடம் இந்த ராக் போல்டு டெக்னாலஜிங்கிறது எந்த பிளேஸில் அப்படின்னா கங்கோத்ரி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்கை நதி உதயமாகக்கூடிய கங்கோத்ரி அண்டு வந்து யமுனோத்ரி இருக்கா. இந்த யமுனோத்ரியோடைய ஹைவே, அந்த சைடு போகக்கூடிய ஹைவேவை வந்து என்ன அப்படின்னா அங்கே நிறையா நிலச்சரிவுகள் நடக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ராக் போல்டு டெக்னாலஜிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க. இதை யார் எடுத்திருக்கா அப்படின்னா பிஆர்ஓ எடுத்திருக்கு. அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் இதை கையில் எடுத்திருக்கு. இதை டெக்னாலஜியை வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அதை செயல்படுத்திகிட்டு இருக்கு. அடுத்து வந்து 104 பாருங்கள். எந்த அமைப்பு டிசம்பர் 11 சர்வதேச மலை தினமாக அனுசரிச்சது அப்படின்னு கேட்டா யுஎன்ஜிஏமா, ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து 105 இந்தியாவின் ஒரே இலவச ரயில் சேவையான பக்ரா நங்கல் எந்த நதியை கடந்து செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சட்லஜ் நதி. அதாவது பக்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், நங்கல்ங்கிறது பஞ்சாபில் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த பக்ரா நங்கல் டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஆயிருக்கு. என்னென்னா இந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்ரா நங்கல் இந்த 2 பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்காக பொருட்கள் இங்கேருந்து அங்கே கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து பக்ரா நங்கல் டேம் கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்காக மெட்டீரியல்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அதுக்காக என்னென்னா இந்த டேம் கட்டுறதுக்காக அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு ரயில், இலவச ரயிலை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ட்ரெயின் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த பக்ரா நங்கல் டேம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெயினு அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் இலவசமாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே இந்த ரயில் சேவை வந்து ஃப்ரீ தான். அப்போ அந்த டைமில் அந்த டேம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ண அந்த ட்ரெயின் ட்ராக்கு இப்போ வந்து இலவசமாக மக்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போய்க்கலான்னு யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க. இதான் இந்தியாவிலே ஒரே இலவச ரயில் சேவைன்னு சொல்லுவாங்க. சட்லஜ் நதி குறுக்கே இருக்கக்கூடிய இந்த பக்ரா நங்கல் நதியை கடந்து செல்லக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து 106 இந்தியாவில் அதிக புலிகள் காப்பகம் உள்ள மாநிலம் என்னன்னு கேட்குறா மத்திய பிரதேஷ். ஸோ கிட்டத்தட்ட 8 கிட்ட இருக்குது. ஓகேவா. இதுவே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு புலிகள் காப்பகம் எங்கே அமைச்சாங்க அப்படின்னா 1973 பார்த்தீங்கன்னா பலமாவ் டைகர் ரிசர்வ் ஜார்க்கண்டில் தான் ஃபஸ்ட்டு அமைச்சிருக்காங்க. அடுத்து பின்வரும் வச்சு இது இந்தியா உள்நாட்டு சந்தைக்கு முக்கியமாக மூலோபாய கனிமங்களை வழங்குகிறதுன்னு கேட்குறாங்க. கபில் அப்படிங்கிறது தான் அதிக கனிமங்களை வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு சந்தைக்கு வழங்கக்கூடிய ஒன்று. அடுத்து இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மயோட் தீவு யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ரீசெண்டாக சூறாவளினால் அஃபெக்ட் ஆன ஒரு இடம். ஸோ இது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. அடுத்து 109 பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். அரசுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை குழு 170 நாடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டதுன்னு கொடுத்துருக்குறான். ரெண்டுமே சரி தான். ஆக்சுவலாக வந்து இது உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா யுஎன்இபிங்கிறது உருவாக்கியிருக்கு 2022. 170 நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்துறதுக்காக. ஸோ இரண்டும் சரி. அடுத்து வந்து சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறான். இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட் டே அப்படிங்கிறது எப்போனா டிசம்பர் 18. அதாவது இந்த டிசம்பர் 18 இப்போ நடந்த இந்த டிசம்பர் 18 தீம் என்னென்னா புலம்பெயர்ந்தோருடைய பங்களிப்பை மதிப்பது அப்படின்னு அர்த்தம். ஹானரிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள தீம். அடுத்துமா இந்தியாவில் சாலை விபத்துகள் முதலிடத்தில் உள்ள மாநிலம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து தமிழ்நாடுன்னு போடுவோம், ஆனால் தமிழ்நாடை விட இன்னொன்று இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஏன்னா நிதின் கட்கரி வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா பார்லிமெண்ட்டில் இதை தான் சொன்னார். தமிழ்நாட்டையும் மென்ஷன் பண்ணார். ஓகேவா. பட் அதில் உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து ரோடு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 23,682 ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதான் உத்தரப்பிரதேசத்தில். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18,347 ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதான். நிதின் கட்கரி அறிவித்தது. அடுத்து உலகின் மிகப்பெரிய நாடச்ச மக்கள் தொகை யார் அப்படின்னா ரோங்கியாக்கள் அப்படிம்பாங்க. இவங்க என்னன்னா மியான்மரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்கள். இவங்க ஒரு வகை.
அப்போது அந்த மியான்மர்லேருந்து இவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. இதனால் இந்த ரோங்கியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தஞ்சம் புகுந்துடுறாங்க. இதனால் நாடே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள். அவங்க தான் ரோங்கியாக்கள்ங்கிறாங்க. உள்நாட்டு சண்டையிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அடுத்து, கென் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். நதிகளை இணைக்கும் தேசிய முன்னோக்கு திட்டத்தின் கீழ் முதல் திட்டம். கரெக்டு. இதோடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கூட வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து 2024 மோடிஜி டிசம்பர் 25 ஃபவுண்டேஷன் ஸ்டோன் என்ன செஞ்சுருக்காருன்னா இதை ஆரம்பிச்சு விட்ருக்காரு. அடுத்து வந்து மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கரெக்டு தான். ஓகேவா. அடுத்து, கென் பெட்வாங்கிறது யமுனை நதியோடைய துணை நதிகள்ங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா சரி, அனைத்தும் சரி. கென் பெட்வாவை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் அண்ட் வந்து யமுனை நதியோடைய துணை நதிகள் தான் இந்த கென் பெட்வா. அடுத்து, பின்வருவச்சில் இந்தியாவுடைய முதல் பயோகிராமம் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னா நமக்கு வந்து தஸ்பரா அப்படின்னு ஒரு பிளேஸு, திரிபுராவில் இருக்கக்கூடிய ஒன்று. எதற்காக இதை பயோ வில்லேஜாக அறிவித்தாங்க அப்படின்னா இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிம்பாங்க. செயற்கை முறை விவசாயமே இல்லாமல் இயற்கை முறை விவசாயம் பண்ணுறாங்க இங்கே கூடிய கிராமத்தினுடைய மக்கள். ரினியூவபிள் எனர்ஜி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லக்கூடிய எஸ்டிஜி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெரிய அளவுக்கு முன்னோக்கி வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த தஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுரா இருக்குது. இப்போ திரிபுராவில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸை வந்து பயோ வில்லேஜாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பயோ வில்லேஜ். அடுத்து 115 பாருங்கள். உலகின் மிகப்பெரிய அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக சைனா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா இதை கெட்ட போகிறான்னு பிளான் பண்ணியிருக்காங்க 137 பில்லியன் செலவில். ஸோ இதை கெட்டுறதுனால சாங்போனா ஒன்றும் கிடையாது. நமக்கு பிரம்மபுத்திரா நதியை தான் சாங்போன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரம்மபுத்திரா நதி வந்து திபத்தில் உருவாகுது, அப்படியே அருணாச்சல பிரதேஷ் வழியாக இந்தியாவுக்கு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவன் வந்து அங்கே வந்து கட்டிட்டாங்க, டேமை கட்டிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரம்மபுத்திரா நதி அதோடைய பெனிஃபிட் கிடைக்காம போகணும். இந்தியா வந்து என்ன செய்து யோசிக்கு. ஸோ இதை கெட்டக்கூடாதுன்னு பிரச்சனைகள் பண்ணுது. பட் அதற்கான முயற்சிகளை வந்து சைனாக்காரன் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேவா. ஸோ அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.